Hello everyone, welcome back to my channel. Thank you so much for watching this video. Money Psychology சீரீஸ்ல நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாரன் பஃபெட் ரொம்ப பெரிய இன்வெஸ்டர்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவரோட சீக்ரெட் என்ன தெரியுமா? It is not just brilliance, not even the returns. It is time. அவர் ரொம்ப லாங் பீரியடாவே இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ ரிச்சா இருக்காரு. Let's see how with a super simple example. பஃபெட் அவரோட சின்ன வயசுல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ அவரோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா $143.9 பில்லியன். ஆனால் ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? $84.2 பில்லியன் அவரோட 50 வயசுக்கு அப்புறம் தான் வந்தது. தட்ஸ் த பவர் ஆஃப் டைம் பிளஸ் காம்பவுண்டிங். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிம் சைமன்ஸ். இவரும் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்வெஸ்டர். அவரோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 66% பர் இயர். பஃபெட்டுக்கு 22% பர் இயர். ஆனால் சைமன்ஸ் அவரோட இன்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணது 50 வயசுல இருந்து தான். இப்போ எண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைமனோட நெட்வொர்க் $31.4 பில்லியன். பஃபெட்டோடது $143.9 பில்லியன். ரிட்டர்ன்ஸை விட டைம் தான் பவர்ஃபுல். இதில் நம்ம லேர்ன் பண்ணுறது 3 பாயிண்ட் தான். ஸ்டார்ட் ஏர்லி, ஸ்டே இன்வெஸ்டட், பி பேஷண்ட். மற்றதெல்லாம் காம்பவுண்டிங்கை பார்த்துக்கோ. அல்டிமேட் இன்வெஸ்ட்மெண்ட் புக் என்ன தெரியுமா? ஷட் அப் அண்ட் வெயிட். அதில் ஒரே பேஜ் தான் இருக்கும். நம்மளோட லாங் டர்ம் எக்கனாமிக் க்ரோத்தோட சார்ட் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். See you in the next video.